PKP vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா தேக்கடி வந்திருக்கோங்க. லாஸ்ட் வீடியோலயே வந்து நாங்க தேக்கடி வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படினு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க செக் இன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் தேக்கடியில தாங்க வந்து செக் இன் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் டூர் தான் காட்டிட்டு இருக்கேன். ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஹோட்டல்ல மற்ற அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து நிறைய ஹோட்டல்ஸோட ரிவ்யூவை ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து இருக்கிறதே ரொம்ப பிடிச்சது ஸ்டெர்லிங் தேக்கடி தான். ஸோ அங்கேயே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். 3rd ஃப்ளோரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இனிதான் வந்து போய் பார்க்க போகிறோம். 5 hours லாங் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் ரீச் ஆகிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி மெயின்லேயே வந்து இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பார்த்தீங்கன்னா முன்னாடி லாபி ஏரியா, இது வந்து ஃபோட்டோ பூத். இது எடுத்து நம்ம வந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் பேஜை வந்து டேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க திருப்பி அவங்களோட பேஜில் நம்மளை ரீடேக் பண்ணுவாங்க. ரிசப்ஷன் ஏரியாவில் புக்கிங் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளே எப்போ இறக்கி விடுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ வந்து திருப்பி எடுத்து வருவாளா? கைப்பிடி. டேய் உடஞ்சிரும், வேண்டாம். இங்கே வந்து ஒரு பெரிய வுடன் பாக்ஸில் வந்து நிறைய ஸ்பைசஸ் வச்சுருந்தாங்க. அதோட நேம்ஸும் வந்து மேலே அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கேரளா வந்து ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க. மாடல்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே பேர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரூம்ஸ் கொடுக்க இன்னும் 10 minutes ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே உள்ள இந்த கடையை வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆல்சோ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ், கடா, ரிங், ஸ்டட், நெக்லஸ் எல்லாமே வந்து இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் யூனிக்கான ரிங்ஸுங்க. எமரால்ட், ரூபி அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கிறிஸ்டல் நெக் பீசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி நம்ம வெளியில் நிறைய பிளேசஸ் போகும்போது அங்கே என்ன ஸ்பெஷலோ அந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸில் ஷாப் இருந்தால் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்டுங்க. ஸோ நாங்கள் அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானை ஸ்டாச்சூஸு, அப்படியே சின்ன சின்னதாக வீட்டில் வந்து நம்ம ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புல், அப்புறம் பீகாக், ஒயிட் கலர் எலிஃபண்ட் எல்லாமே இருந்தது. இதெல்லாமே வந்து மார்பிளில் செஞ்சதுன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஷால்ஸ். அதிகமாக கேரளா ஃபுல்லாகவே வந்து இந்த எலிஃபண்ட் ஸ்டாச்சூஸ் தாங்க பார்க்கலாம் நம்ம. அப்புறம் மங்கீஸ் இதெல்லாம் வந்து வுட்டில் செஞ்சது. கடையை வந்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து வாலெட்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸுங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ரூம்ஸ் ரெடியாக இருக்கும். நம்ம நேராக ரூமுக்கு போயிடலாம். நம்ம லக்கேஜஸ் எல்லாம் ஒருத்தங்க எடுத்துகிட்டு நம்மளை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சன்வி வந்து என்னென்னு தெரியாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குறா. அதில் நம்மளும் ஏறி போகலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கா. சன்வி எங்கே போகிற? இங்கே போகிற, அக்கா அங்கே இருக்கா. சன்னோ, ஓவியா அக்கா அங்கே இருக்கா, உள்ளே இருக்கா. ஸ்டெர்லிங் தேக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரூம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஒன்று வந்து கிளாசிக் ரூமுங்க, இன்னொன்று ஃபேமிலி சூட், அடுத்தது வந்து ப்ரிவிலேஜ் சூட்டுங்க. நாங்கள் வந்து ப்ரிவிலேஜ் சூட் ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கள் 2 ஃபேமிலிக்கும் வந்து ஆப்போசிட் ரூம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹால், ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருந்தது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ், டீபாய், அப்புறமா ஒரு பெரிய சோஃபா வந்து போட்டிருந்தாங்க திவான் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா ஹால்லேயே இருந்தது. இங்கே வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து இருந்தது. காஃபி மேக்கர் அதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பெட்டு வந்து குயின் சைஸ் பெட்டுங்க. ஒரு டிவி ஒன்று இருக்குது. நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது ரீசார்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே ரிசப்ஷனில் வந்து நம்ம இதுக்காக சொல்லணும் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சானிடைஸ் பண்ணி செம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வார்ட்ரோபெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே இருந்தது. ஸோ நமக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹேர் ட்ரையரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ரி கிட் வந்து 2 பேருக்கு தேவையான மாதிரி கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலி வந்து நீட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ப்ரூ காஃபி சாச்சேட், சுகர் பவுடர், மில்க் பவுடர் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ஓவியா உடனே கெட்டில் எடுத்து காஃபி ஆட்டி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை மேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. குடிக்கிறாளோ இல்லையோ எங்கே வந்தாலும் இதை கண்டிப்பாக அவள் மேக் பண்ணிடுவா. அவள் போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் குடிக்க சொல்லி டார்ச்சர் வேறு பண்ணுவா. செம்மையான ஒரு பால்கனி ஒன்று இருக்கு. அப்படியே அந்த மலையோட ஒரு சிட்டி வியூவோட அப்படியே சூப்பராக இருக்கு. பாப்பா காணோம். சன்னு எப்படி காணோம் விளையாடுறது? ஹலோ சொல்லு சன்னு, ஹலோ பேசு. ஹலோ என்ன சன்னு? அச்சோ விழுந்துறாத டா. ஸ்டெர்லிங் தேக்கடி வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஈவன் தோ இங்கே வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் எதுவுமே வந்து அவைலபிள் இல்லை. நாங்கள் போனோன்னே வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து இன்ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூம்லேருந்தே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, அதுக்கப்புறமா சாம்பார் அண்ட் ரசம் ஒரு போர்ஷன் வந்து சொல்லியிருந்தோம் குழந்தைங்களுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கபாப் கிரேவி, அப்புறம் எக் கிரேவி ஒன்று சொல்லியிருந்தோங்க. பார்க்குறக்கு எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸ்டீம்டு ரைஸ் ஒரு போர்ஷன் சொல்லியிருந்தோம். சன்விக்காக கர்ட் ரைஸ் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா பரோட்டா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாங்கள் சாப்பிட்ற லஞ்சுங்க. லஞ்ச் வந்து உள்ளேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஈவினிங் வெளியில் போகலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். பொதுவாகவே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அங்கே கேரளா டூர் போனோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து நமக்கு செட்டே ஆகாதுங்க. ஸோ இன்ஹவுஸ்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோங்க. சன்வியும் தூங்கிட்டு இருந்தா. இப்போ வந்து நாங்கள் 3 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். ரித்து, நான், ஓவியா. பார்த்தீங்கன்னா ஓவியா இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் அடல்ட்ஸ் குளிக்கிற ஏரியாவில் தான் வந்து குளிப்பேன்னு சொல்லி ரவுஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்புறமா ரித்து சமாதானம் பண்ணி உள்ள கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் தாங்க. என்ஆர்எஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு போனாலுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. பட் மேலே இருந்து பார்க்குறக்கு வியூ சூப்பராக இருந்ததுங்க. ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்.
9 ஃப்ளோர்ஸ் வந்து பில்டிங் இருக்குங்க. 9th ஃப்ளோருக்கு மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அதுவே வந்து சூப்பராக தான் இருந்தது. நான் வந்து அப்படியே வியூவெல்லாம் மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மவுண்டன், அதுக்கு பக்கத்தில் ஹோட்டல், மேலே ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருந்ததுங்க. டோட்டலாக வந்து எங்களுக்கு ஸ்டெர்லிங் ஹாலிடேஸில் ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்ததுங்க. பாய் பாய் பாய், சந்தோஷமா போயிட்டு பார்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாங்க. குழந்தைங்களோட வந்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம். பார்த்தீங்கன்னா சன்வி வயசில் உள்ளவங்க விளையாடுறதுக்கு தாங்க நிறையா இருக்குது. அந்த குட்டி குட்டி குதிரை, அப்புறம் இந்த டனலில் போய் வெளில வர்றது, இந்த பால்ஸில் விளையாடுறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா இருந்தது. பெரியவங்க வந்தாங்கன்னா கேரம் கூட விளையாடலாம். டேபிள் டென்னிஸ்லாம் பசங்க விளையாண்டுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து குழந்தைங்கள நம்ம விளையாட வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து booking.comல பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரூம்ஸ் வந்து ஆஃபர் போக 3900 ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஃபேமிலி சூட் வந்து 4300 ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. கிளாசிக்லேயே வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்காங்க இதில். ஸோ எல்லா ரூம்ஸுக்குமே வந்து காஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த கிளிப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, agoda.com, அப்புறமா GoIbibo டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் புக்கிங் பண்ணலாம். ஸ்டெர்லிங் ஹாலிடேஸோட ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். நாங்கள் வந்து அகோடாவில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஸ்டெர்லிங் தேக்கடி செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு காஸ்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நாங்கள் எப்படி புக் பண்ணோம், ஆல்சோ நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சென்டரில் வந்து அங்கங்கே கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸ்டெர்லிங் தேக்கடியோடைய ஃபுல் ரிவ்யூஸ் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ப்ளஸ் டூர் போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Surya.